இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேஎல் டுடே கிசிங் 2025. மறக்காமல் நம்ம சேனல் ஃபர்தராக நம்மளுடைய சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும். மறக்காமல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர்களே, சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம நேற்று என்ன கொடுத்தோம்? நேற்று சூப்பரான ஒரு வின்னிங் வாங்கியிருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம ஏபிஏசிபிசியில் 70 சரி 50 சரி ஆல் போர்டில் 5-0 சூப்பராகவே ஒரு வெற்றியை கொடுத்துருக்கோம். முழு போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வின்னிங் என்னால் கொடுக்க முடியலனாலும் ஏசியில் 70 பிசியில் 50 ஒரு சூப்பரான வெற்றி கொடுத்துருக்கேன். நான் ஆல் போர்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல் போர்டில் உங்களுக்கு 8-5-0 கொடுத்துருந்தேன். அது அப்படியே நான் அந்த ஆல் போர்டு கணக்கு எடுத்தது அப்படியே 7-5-0 கொடுத்துருந்தேன். ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கலாம். பரவாயில்ல, இன்றைக்கும் வெற்றி உண்டு. அந்த வெற்றியை நோக்கி நம்ம பயணிப்போம் கண்டிப்பாக, சரிங்களா? எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே நண்பர்களே, இப்போ வின்வின் 20ஆம் தேதி ஜனவரி மாதம் நம்மளுக்கு வின்வின் 805 அதுக்குரிய கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதுக்கு முன்னாடி வின்வினில் என்ன அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குவோம், சரியா? ஏன்னா அதில் எப்படி அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா நம்மளுக்கு இதில் ஒரு க்ளூ கிடைக்கும், வேறு ஒன்றும் இல்லை. சரி, கொஞ்சம் வீடியோவை நிறையா கொஞ்சம் பேச தான் வேணும். அதனால் நிறைய விஷயங்களை சொல்லி தான் ஆகணும். அதனால் கொஞ்சம் கவனித்து கேட்டிங்கன்னா என்ன ஏதுங்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? சரி, இப்போ 6ஆம் தேதி வின்வின் 5ஆம் தேதி அக்ஷயாவுக்கு 6ஆம் தேதி வின்வின் என்ன அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு இதில் நான் ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் 5ஆம் தேதி 6ஆம் தேதி அடித்தது என்ன அடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா நம்மளுக்கு 0995, அதாவது இந்த இடத்துல 0 இந்த டார்கெட் எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா 0995க்கு இவன் என்ன பண்ணியிருக்கான்னா 8188 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கான். ஓகேவா? சரி, இப்போ நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8750. அப்படிங்கும்போது நான் இந்த பக்கம் 2 விஷயத்தை நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? 0995க்கு 8188, இந்த பக்கம் 8750. நேற்று ரிசல்ட் அக்ஷயா, இதுவும் அக்ஷயா ரிசல்ட், இதுவும் அக்ஷயா ரிசல்ட். அப்படிங்கும்போது இந்த இடத்துல 0க்கு 8 அப்படின்னா 0க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே என்ன கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0க்கு 8 அப்படின்னா நம்மளுக்கு 8க்கு 6. ஓகேவா? சரி, நான் ஃபஸ்ட்டு 8க்கு 6 அப்படிங்கிறது விட்டுறேன். அடுத்தது 9க்கு 1 அப்படிங்கும்போது 9க்கு 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு நேற்று பி போல ரிசல்ட்டு 7. 9க்கு 1னா 7க்கு 5, அப்படியே ஆப்போசிட்டே எடுத்திருக்கேன் 5. சரி, அதே மாதிரி இந்த இடத்துல 9க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 5க்கு 4. அதே மாதிரி இந்த இடத்துல 995 அடித்தாங்க. அப்படிங்கும்போது 5க்கு 8 அப்படிங்கும்போது 5க்கு 8னா 0க்கு 7. ஓகேவா? 6547 ஒரு செட்டு நோட் பண்ணிங்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டு ரிசல்ட் மெத்தடை உங்களுக்கு சொல்லுவேன். சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு அடித்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 13-14 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தா நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த டார்கெட்டை திருப்பி சொல்கிறேன். இந்த இடத்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு அக்ஷயாவுக்கு வின்வினில் கடைசி அடித்தது
66 39. ஓகேவா, 66 39. சரி, அதையும் நான் ஒரு பக்கம் இங்கே நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, என்ன பண்ணுறேன்னா 66 39க்கு இவன் 29 98 அடிச்சிட்டானா. அப்படிங்கும்போது நான் வந்து இங்கே நேற்று வந்து ரிசல்ட்டு 87 8750. இங்கே 6க்கு 2 அப்படிங்கும்போது 6க்கு 2னா 8க்கு 4. அதே மாதிரி இந்த இடத்துல 6க்கு 9 அப்படிங்கும்போது 7க்கு 0. இங்கே 3க்கு 9 அப்படிங்கும்போது 3க்கு 9னா 5க்கு 1. இங்கே 9க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 0க்கு 9. அப்படின்னா இன்னொரு செட்டாக எனக்கு கணக்கில் வர்றது என்னென்னா 4019. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இதுக்கு முன்னாடி அக்ஷயாவுக்கு வின்வின் என்ன வச்சுருக்காங்க, அதுக்குப்படி இன்றைக்கி வந்து நேற்று வந்து அக்ஷயா ரிசல்ட்டுக்கு மேட்ச் ஆனது என்ன அப்படிங்கிறதுல இதில் எனக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6547 4019. இது எனக்கு கிடச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவன் இங்கே வச்ச பேட்டர்னில் என்ன மாதிரி எனக்கு கணக்கில் வருவான் அப்படின்ற மாதிரி பார்த்தா இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேட்டர்ன் நம்பர் 1 நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம். சரி, இப்போ இவன் இதுக்கு அப்புறமால நம்மளுக்கு என்ன மாதிரி கணக்கில் வருவான் 750 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 474. நம்ம 060 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருந்தோமா. நம்ம நேற்று என்ன கொடுத்துருந்தோம் 060ன்னு கொடுத்துருந்தோம். ஆனால் இவன் பிசியில் 50 வச்சுட்டான். 474 நம்ம நேற்று எடுத்த டார்கெட் எந்த இடத்துல, நம்ம நேற்று வந்து எடுத்தது எந்த இடத்துலன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நேற்று இங்கேருந்து எடுத்தோம். நான் திரும்ப காமிக்கிறேன். நேற்று நான் என்ன பண்ணேன்னா 474க்கு 060 அப்படின்னு கொடுத்துருந்தேன். அப்படிங்கும்போது இங்கே 74க்கு 60 அப்படிங்கும்போது அவன் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டான்னா 5ன்னு வச்சுட்டான். அப்படிங்கும்போது 6க்கு 9 அப்படின்னா 5க்கு 8. அப்போ பி போர்டில் 8 அப்படிங்கிறத ஒரு கன்ஃபார்ம் பண்ணிங்க. நான் தெளிவாக சொல்லிடுறேன், நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ரிசல்ட்டு படி 2 செட்டு எடுத்துட்டேன். இப்போ இந்த ரிசல்ட் படி என்ன கணக்கில் வருது அப்படிங்கிறது தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அப்படிங்கும்போது சி போர்டில் 0 அப்படிங்கும்போது 0க்கு 1 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. பிசி 81 ஒரு செட்டு உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துக்கலாம். ஓகேவா, பிசியில் 81 வச்சுக்கோங்க. பிசியில் 81 வச்சுங்க. ஓகேவா, சரி. இப்போ நான் 4க்கு 0 அப்படின்னு இது 4க்கு 0 நான் கணக்கு எடுக்கும்போது இவன் என்ன பண்ணிட்டான்னா 4க்கு 7ன்னு வச்சுட்டான். அதாவது 474. அதுக்கு நான் இந்த இடத்துல 060 அப்படியே ரிப்பீட்டடாக எடுத்திருந்தேன். அதில் இவன் என்ன பண்ணிட்டான்னா 750 அப்படி சொல்லிட்டு அடிச்சிட்டான். அப்படிங்கும்போது ஒருவேளை 4க்கு 0 அப்படியும் பவரில் இருக்குது, 4க்கு 7 பவரில் இருக்குது. 4க்கு 0 அப்படின்னு நான் கணக்கு எடுக்கும்போது அவன் 4க்கு 7ன்னு வச்சுட்டான்னா 4க்கு 7னா அப்போ 7க்கு 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா 081 உங்கள் கணக்கில் வரதா எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இதுபடி நான் எடுத்த போது ஒரு செட்டில் எனக்கு மாட்டுறது என்னென்னா 081 உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கோங்க. ஓகேவா, இது ஒரு செட்டு. சரி, நான் மொத்தம் இதோட 4. கடைசியாக இன்னும் ஒரே ஒரு செட்டு தான். ஒரு 50-60 செட்டை கொடுத்து இதில் இது போடுங்க, எப்படி வேணாலும் சுற்றி வரலாம் அப்படிங்கிறது கெஸ்ஸிங் கிடையாது. இது தாண்டா வரும் அப்படின்னா அதுதான் வரணும். புரியுங்களா, ஏதோ ஒரு நாள் மிஸ் ஆகலாம், அப்படி தான். அதுவும் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அது மிஷின் சுற்றுறதை பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ இந்த ஒரு கடைசியாக வின்வினில் நம்மளுக்கு அடித்ததில் இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு வார கணக்கு வின்வினுக்கு வின்வின் கணக்கு 1 2 3 4 5 6 7 இந்த 7 நாள் கணக்கில் ஏ போல் என்ன கொண்டு வந்திருக்கான்னா 9க்கு 7, 7க்கு 1, 1க்கு 9, திருப்பி 9க்கு 5, 5க்கு 4, 4க்கு 7 அப்படிங்கும்போது
9க்கு 5, 5க்கு 4, 4க்கு 7, 7க்கு அவன் கண்டிப்பாக 7க்கு ஒரு வேளை அவன் இதுதான் கொண்டு வரணும். ஏ போர்டில் 0 கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் எடுத்துட்டோன்னா திருப்பி அந்த பக்கத்துலேருந்து தான் திரும்பி ஆரம்பிப்பான். 4க்கு 7 அப்படிங்கும்போது திருப்பி அப்படியே ஆப்போசிட்டில் 7க்கு 0வாக வரலாம். இது எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்மாக இருக்குது. அப்படி அவன் ஒரு வேளை இந்த இடத்துல 5க்கு 4ன்னு மைனஸ் பண்ணதுனால ஒரு வேளை அவன் 7க்கு -1 6ஆக கொண்டு வந்தாலும் 6 அப்படிங்கிற கணக்கு வரும். சரி, பி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்கான்னா 9க்கு 6, 9க்கு 6, 6க்கு 1, 1க்கு 2, 2க்கு 7, அப்புறம் 7க்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 7க்கு 5 நிப்பாட்டிட்டான். 7க்கு 5 அப்படின்னு நிப்பாட்டிட்டான். அப்படின்னா அவன் திரும்பி அப்படியே ஆப்போசிட்டாக 7க்கு 5 அப்படிங்கும்போது 7க்கு 5 அப்படின்னா அவன் திருப்பி அப்படியே ஆப்போசிட்டாக நம்மளுக்கு வந்து 5க்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். நான் இது சப்போர்ட்டு தான் கொடுக்குறேன், இதை மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கு? சி போர்டில் என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 8க்கு 9, 9க்கு 6, 6க்கு 9, 9க்கு 0, 0க்கு 4 அப்படின்னா 4க்கு 7, 627. அவ்வளோதான். ஓகேவா? உங்கள் கணக்கில் இதெல்லாம் வந்தால் எடுத்துங்க. நான் இப்போ தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். சரி, இப்போ நான் கொடுக்கக்கூடியது பார்த்துக்குங்க. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா 65, 47, 4019, 081, 627 இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? உங்கள் கணக்கில் இது வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. 6547, 4019, 081, 627 இவ்வளோ தான். சரி, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து ஏபிஎஸ்சிபிசியில் என்ன கணக்கு? ஏபிஎஸ்சிபிசியில் என்ன மாதிரி வரலான்னு பார்த்தா 01, 47, 81, 27, 67, 57, 40, 51 அவ்வளோதான். மொத்தம் இதில் ஒரு 8 செட்டு கொடுத்துருக்கேன். ஒரு சில நாள் கொஞ்சம் முன்ன பின்ன வருது. ஏன்னா ஒரு நாள் இவன் இப்படி பவர் எடுக்கும்போது ஒரு சில நாள் வந்து கூட்டல் கழித்தலாக வச்சாலும் வைப்பான். அப்படிங்கிறதுனால ஒரு சில நாள் இதில் ஏபிஎஸ்சிபிசியில் நான் சொல்ல போனால் இந்த 3 நம்பர் தான் கொடுத்துருப்பேன். இருந்தாலும் அவன் அந்தளவுக்கு முன்ன பின்ன இருக்கிறதுனால தான் நான் இப்படி கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. ஓகேவா? ஏபியில் 01, 47, 81, 27, 67, 57, 40, 51 அவ்வளோதான். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு ஆல் போர்டு என்ன கணக்கில் வருது? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 1க்கு வாய்ப்பு இருக்குது, 1க்கு வாய்ப்பு இருக்குது, 7க்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 1, 7, 1, 7 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை 2. ஓகேவா? உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. இப்படி கூட எடுத்துங்க. 7க்கு 1, 5க்கு 7, 0க்கு 2, 172ன்னு ஒரு செட் எக்ஸ்ட்ரா வச்சு வச்சுங்க. அவ்வளோதான். ஓகேவா? இவ்வளோ தான் நம்ம கொடுக்குற கணிப்பு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வின்னிங் அடைஞ்ச நண்பர்கள் நம்ம ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஒன்று வைக்கலான்னு பார்க்குறோம். அதாவது இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்குறேன். உங்களுடைய ஆதரவு இருந்தால் நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க நம்ம வாட்ஸ்அப்பில். ஓகேவா? திரும்ப அடுத்த வீடியோவில்
ஒரு சூப்பரான வெற்றியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உங்களுடைய அன்றாட கடமை. மறக்காமல் ஷேர் பண்ணியும் விடுங்க. ஓகேவா? கண்டிப்பாக இன்றைக்கும் நேற்றை போல் சூப்பரான வெற்றி வரும். உங்கள் கணக்கில் இதெல்லாம் வந்தால் எங்கே எடுத்துங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம் நண்பர்களே. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம்.